செய்தியாளர் கேட்கிறார். உள்ளாட்சித்துறை தேர்தல் உடனடியாக நடத்தப்படுமா என்று கேட்டிருக்கிறார். அது அந்த அமைச்சர் ஒரு வாரத்துக்கு முன்பு, ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்பு திண்டுக்கல்ல சொல்லுகிற போது, ஊரகத்துறையினுடைய ஊரக வளர்ச்சித்துறையின் அமைச்சர் சொல்லுகிற போது, பல்வேறு ஊராட்சிகள் பிரிக்கப்பட வேண்டியிருக்கிறது. அதாவது 1000, 2000 வாக்குகளுக்கு அதிகமாக 5000, 10,000 வாக்குகள் என்று பிரிக்கப்பட வேண்டியிருக்கிறது. பிரித்து அதை உடனடியாக இந்த காலக்கெடுக்குள்ளாக ஜாதிவாரி மாறி அந்த முறைப்படி கம்யூனல் போடப்பட்டு அதற்கு பிறகு அந்த தேர்தல் நடைபெறும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த செய்தி தான். தொடர்ந்து நகராட்சியை பொறுத்தளவு இந்த 2 ஆண்டு காலத்திற்கு அவருக்கு பதவி இருக்கிறது. எனவே ஊராட்சித்துறையினுடைய அந்த தேர்தல் அமைச்சர் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு கமிட்டி அமைக்கிருக்கிறோம். இப்ப திருவள்ளூரை எடுத்துக்கொண்டால், திருவள்ளூர் அருகில் இருக்கின்ற கிராமங்கள் இந்த திருவள்ளூர் நகராட்சியோடு இணைக்கிறதுக்கு அது மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற 700க்கும் மேற்பட்ட கிராமங்களை நகராட்சியோடு பேரூராட்சியோடு அந்த ஊராட்சிகளை சேர்க்கக்கூடிய பணி, அதுக்கு ஒரு கமிட்டி அமைத்து எந்தெந்த பகுதியில் இணைக்க வேண்டும் என்பதை நம்முடைய IAS அதிகாரிகள் தலைமையில கமிட்டி அமைக்கப்பட்டு அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 4 மாநகராட்சி நேற்று அறிவித்திருக்கிறார்கள். 3 நகராட்சிகளையும் அறிவித்திருக்கிறார்கள். அப்படி அறிவிக்கின்ற போது அது அருகில் இருக்கிற ஊரில், இப்ப காக்கலூர் எடுத்துக்கொள்ளுங்கள். காக்கலூர் திருவள்ளூர் பக்கத்திலே காக்கலூர் இருக்கு, பூந்தமல்லி தொகுதியை சேர்ந்த தொகுதி. ஆனால் அது அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொன்னார், அது கிட்டத்தட்ட 20,000, 30,000 மக்கள் தொகை ஊராட்சியாக இருக்கிறது. அதை பேரூராட்சியாக நகராட்சியாக உயர்த்தப்பட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்டிருக்கிறார். அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே காலம் தாழ்த்த வேண்டும் என்றாலும் அரசுக்கல்ல, உரிய முறைப்படி நம் முதலமைச்சர் அவர்கள் காலக்கெடுவை இந்த பணிகள்லாம் நடைபெறக்கூடிய காலத்தை தந்து தேர்தலை அறிவிப்பார்கள் முதலமைச்சர். மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் வரும் 19ஆம் தேதி துணை முதலமைச்சராக பதவியேற்பார்னு பேசப்பட்டது. அது உங்களோட பார்வை என்ன இருக்கு? ஒரு மூத்த அமைச்சரா நீங்க என்ன சொல்றீங்க? அது அவரு மாண்பு முதலமைச்சர் பார்த்து எது வேணாலும், யாருக்கு வேணாலும் எது வேணாலும் கொடுக்கலாம். அவருக்கு அந்த தகுதி இருக்கு. அதனால எல்லாரும் தொண்டர்கள்லாம் ஆசைப்படுறாங்க அவர் கொடுக்கணும்னு. அது கொடுத்தா எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தான், மகிழ்ச்சி. எந்த ஊராட்சியை சேர்ந்தாலும் அந்த ஊர் மக்களுடைய அனுமதியை பெற்றுதான் அந்த ஊராட்சி தலைவருடைய பதவி முடிகிற வரை காத்திருந்து அதுதான் சேர்க்க முடியும். 100 நாள் வேலை திட்டத்துக்காக வருகிற போது இங்க அருகில் இருக்கிற திருவள்ளூர் நகராட்சியில சுகாதார சாக்கடை திட்டம் வருகிறது, குடிதண்ணீர் திட்டம் வருகிறது. அருகில் இருக்கிற ஒட்டி இருக்கிற கிராமங்களுக்கு ஒன்று நடைபெறவில்லை என்று சொன்னால் இந்த அரசு ஒன்று செய்யவில்லை என்று கூட சொல்வார்கள். அதற்கு அவருடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த பணி நடைபெறுகிறது தவிர யாருடைய 100 நாள் வேலையை கெடுப்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. வணக்கம். பொன்னேரி நகராட்சியில சுகாதார சாக்கடை திட்டம் போய் அப்படியே 10 ஆண்டுகளுக்கு மேல இழுப்புல இருக்குது. அது எப்ப முடியும்? பொன்னேரி அதை பற்றி எனக்கு திருவள்ளூர்ல STP பிளான்ட் வந்து பாத்தீங்க. இன்னும் அது வந்து போய் நேரம் இது கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஃபண்ட் ப்ராப்ளம் என்ன அதுக்காக தான் இப்ப புதிய திட்டம் இந்த 4-5 பேர் நகராட்சிகள்ல புதிய பாதாள சாக்கடை திட்டம் அறிவிக்கிறது விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் பணி அதுக்காக தொடங்கப்படும்.